ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் பெப்ரல் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. இந்த விடயத்தை ஆராயுமாறு வலியுறுத்தி சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை என்ற பெப்ரல் அமைப்பு தேர்தல் ஆணைக்குழு தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. குறித்த கடிதத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை. எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக, அதுவும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறித்து நாம் அதிருப்தி அடைகின்றோம். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. சில மாதங்களுக்கு முன்னர் அரசாங்க ஊழியர்கள் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரிய போது அரசாங்கம் எப்படி முழுக்க கண்மூடித்தனமாக இருந்தது? அரசாங்கத்தின் தற்போதைய சம்பள உயர்வு அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும்போது மாதத்திற்கு 20 பில்லியன் ரூபாய்கள் மேலதிக செலவு ஏற்படும். எனினும் நாட்டின் மோசமான பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் இந்த முடிவின் சாத்தியக்கூறுகள் குறித்து கேள்வி எழுப்புகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.